இந்த நாளில் அலையிலுயா ஸ்தோத்திரமாக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். அலையிலுயா பரிசுத்தம் நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த தேவனை ஸ்தோத்திரம். அலையிலுயா 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 மகிமை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வல்லமை உள்ள தேவனை நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம். அலையிலுயா ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த தேவனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அலையிலுயா 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 நன்றி ஆண்டவரே. மாளிகையின் வாசலிலே மன்னவர் முன்னிலையில் வாசலிலே துதியோடு வருவேன். பிரகாரங்களில் புகழ்ந்து உம்மை துதிப்பேன். மாளிகையின் வாசலிலே மன்னவரின் முன்னிலையில் வாசலிலே துதியோடு வருவேன். பிரகாரங்களில் புகழ்ந்து உம்மை துதிப்பேன். ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை இயேசுவுக்கு, ஆவியானவர்க்கே ஆவியானவர்க்கே ஆவியானவர்க்கே. மாளிகையின் வாசலிலே மன்னவரின் முன்னிலையில் வாசலிலே துதியோடு வருவேன். பிரகாரங்களில் புகழ்ந்து உம்மை துதிப்பேன். வாசல் படியினிலே படுத்திருந்து கதவு நிலை அருகே காத்திருந்து. வாசல் படியினிலே படுத்திருந்து கதவு நிலை அருகே உமக்கு செவி கொடுப்பேன். உம் நாமம் உயர்த்திடுவேன். உமக்கு செவி கொடுப்பேன். உம் நாமம் உயர்த்திடுவேன். ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை இயேசுவுக்கு, ஆவியானவர்க்கே ஆவியானவர்க்கே ஆவியானவர்க்கே. மாளிகையின் வாசலிலே மன்னவரின் முன்னிலையில் வாசலிலே துதியோடு வருவேன். பிரகாரங்களில் புகழ்ந்து உம்மை துதிப்பேன். மாளிகையின் வாசலிலே மன்னவரின் முன்னிலையில் வாசலிலே துதியோடு வருவேன். பிரகாரங்களில் புகழ்ந்து உம்மை துதிப்பேன். முழங்கால் படியினிலே அமர்ந்திருந்து முழுவதும் என்னை உமக்கு தந்து. முழங்கால் படியினிலே அமர்ந்திருந்து முழுவதும் என்னை உமக்கு தந்து. உம்மை நோக்கிடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன். உம்மை நோக்கிடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன். ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை இயேசுவுக்கு, ஆவியானவர்க்கே ஆவியானவர்க்கே ஆவியானவர்க்கே. மாளிகையின் வாசலிலே மன்னவரின் முன்னிலையில் வாசலிலே துதியோடு வருவேன். பிரகாரங்களில் புகழ்ந்து உம்மை துதிப்பேன். மாளிகை
வாசலிலே துதியோடு வருவேன். பிரகாரங்களில் புகழ்ந்து உம்மை துதிப்பேன். மாளிகையின் வாசலிலே மன்னவரின் முன்னிலையில் வாசலிலே துதியோடு வருவேன். பிரகாரங்களில் புகழ்ந்து உம்மை துதிப்பேன். நன்றி செலுத்தி துதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிறது ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பும் மனதிற்கும் இரக்கமும் கிருபையும் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களோட பட்டு இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். உடைய தெய்வீக பிரசனத்தால் அனைவருமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடமுழுக்கு தேவனுடைய வல்லமை ஆளுகை செய்யட்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக இடம்பெறுவதான சக்திகளை கண்டித்து அப்புறப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியான வல்லமை கூட நாங்கள் வருகிறோம். கர்த்தர் ராம இந்த இடத்துல கூட வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் யாவும் நீக்கி இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்க இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி கர்த்தரை உள்ளத்தோடும் ஒரு வெள்ளத்தோடும் ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் உடைய பிரசனத்தை விட்டு போற கை கோடி ஸ்தோத்திரம். நானும் உலகத்துல சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக கர்த்தாவை சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்லும் பொழுது உங்க மகிமை வெளிப்படணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீதாமை கூட வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து முடிவு வரையும் நீரே கூட ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து எல்லோரும் ஜெபிப்போம். உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடக்க போகிற ஆராதனையிலும் தேவன் புதிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். தேசம் எங்கும் உங்களுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்க பரிசுத்த ஆவியான உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இன்னுமாக கர்த்தாவே ஊழியர்களை செய்கிறார்கள். ஊழியக்காரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமை கூட அவர்களோடு கிரிய நடமிக்க போகிற கை கோடி ஸ்தோத்திரம். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை கடைசியில போறோம். சங்கீதத்தின் 33 சங்கீதத்தை வாசிப்பார்கள் வச்சு அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிட நாங்கள் வாசிப்போம். Psalm 33. Jubelt über den Herrn, all die ihr zu ihm gehört. Für die Aufrichtigen gehört es sich, Loblieder anzustimmen. Lobt den Herrn mit dem Klang der Zither und spielt ihn auf der 10-seitigen Harfe. Stimmt ihm zu Ehren neue Lieder an. Spielt die Harfe so gut ihr könnt und mit ganzer Freude. Denn das Wort des Herrn ist wahr und auf das, was er tut, kann man sich verlassen. Er liebt, was gerecht und gut ist, und die Gnade des Herrn erfüllt die Erde. Durch das Wort des Herrn entstand der Himmel und die Sterne wurden durch seinen Befehl erschaffen. Er setzt dem Meer seine Grenzen und sammelte die Ozeane in riesigen Becken. Alle Menschen sollen den Herrn achten und in Ehrfurcht vor ihm stehen. Denn er sprach und es geschah. Er befahl und die Erde wurde erschaffen. Der Herr macht die Vorhaben der Völker zunichte und vereitelt ihre Pläne. Doch was der Herr will, gilt für immer, und was er beabsichtigt, steht für immer fest. Glücklich ist das Volk, dessen Gott der Herr ist und das er sich zum Eigentum erwählt hat. Der Herr schaut vom Himmel herab und sieht alle Menschen an. Von seinem Thron aus sieht er jeden Einzelnen. Er hat ihre Herzen gemacht und weiß um alles, was sie tun. Ein König siegt nicht durch die Größe seines Heeres. Ein starker Krieger befreit sich nicht durch seine große Kraft. Selbst dein Pferd kann dir nicht den Sieg verschaffen. Mit all seiner unbändigen Kraft kann es dir nicht helfen. Der Herr aber beschützt alle, die ihm gehorchen und auf seine Gnade vertrauen. Er bewahrt sie vor dem Tod und erhält sie in den Hungersnot am Leben. Wir vertrauen auf den Herrn, denn nur er allein kann uns helfen und uns wie ein Schild beschützen. Von Herzen freuen wir uns über ihn und wir vertrauen auf seinen heiligen Namen. Herr, lass deine Gnade erfahren, denn du allein bist unsere Hoffnung. Amen. ஆமென். தமிழ்ல வாசிப்போம். சங்கீதம் 33. சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு கூப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்திய வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி அவருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திரத்தின் ஜலங்களை குளியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக.
அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் யாருக்கு ஆலோசனை இருந்தாலும் என்னுடைய நெருக்கங்களை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். கர்த்தர் தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியப்பட்டது. கர்த்தர் வானங்களை நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியில் குடியிருக்கிறோம் என கண்ணுமாயிருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செயல்களை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் செயலின் மீதியால் ரட்சிக்கப்படான், சௌரியமான தன் பலத்தின் மீதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விழுதாம், அது தன் மிகுந்த பிரியத்தால் தப்பிவியாது. அவருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்மாக்களை மரணத்துக்கு விடுவிக்கவும், பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் மக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தரை காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமது கேடகமும் ஆனவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவர்கள் கைகூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறவருடைய உங்கள் கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரோட புதிய ஓய்வு நாளை தந்ததற்கு கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இருவரோ மூவர் கூடும் இடத்தில் நான் இருக்கிறதாக இருக்கேன் சொன்னவர் இஷ்டவேலின் துயருக்குள் வாசம் என்ற கர்த்தர் தேவர் பரிசுத்த என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். தேவன் எங்கள் கூடத்திலே தேவன் இருக்கிறார், அதுவே எங்கள் விசுவாசமாக இருக்கிறார். மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் 113 சொல்றான், சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் மாய்மையுள்ள சிங்காசனத்தில் உட்கார வைக்காத நல்ல தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். தாவீது கடவுளாடலுக்கு பின்பாக இருந்த பொழுது அவனை தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் விசாரிக்கும்படியாக ராஜாவாய் தேவன் ஏற்படுத்தினார். அவை அந்த தேவன் நல்ல தேவனாய், அது மாத்திரமல்ல, எகிப்திலே அடிமையாய் சிறையாக, அதாவது அவருடைய சகோதரர்களால் விற்கப்பட்ட அந்த யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக இருக்கிற தேவன். தானியேல் கைதியாய் பிடிக்கப்பட்டு போனான், ஆனாலும் பபிலோனிலே அதிபதியாக உயர்த்தப்பட்டான் வேதத்தை பார்க்கிறோம். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? சிறியவனை புள்ளிருந்து தூக்கி உயர்த்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிற தேவனை நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை உதவி செய்த வினேசரே, இதுவரை தேவையை சந்தித்த யெகோவாயீரே, சுகந்தந்த யெகோவா ராபா, பெலந்தந்த எல்சடா, சமாந்தந்த யெகோவா சாரோ, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன் ரோயி, எங்களை பரிசுத்தமாக்கிற யெகோவா மிக்காது, எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற யெகோவா சிக்கேடு, இரக்கமுள்ள தேவனாயே லமன், இவள தேவனாயே சார், உண்மள தேவனாயே ராஜு, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், அவர் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி வைக்கிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், அவர் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி வைக்கிறார். ராஜாக்கள் மத்தியிலே அமரை செய்பவராம், பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைப்பவராம், ராஜாக்கள் மத்தியிலே அமரை செய்பவராம், பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைப்பவராம். ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. கண்ணீரில் நடந்தாலும் என்னை மூழ்காமல் காத்திடுவார், அக்னியில் விழுந்தாலும் என்னை வேகாமல் தூக்கிடுவார். கண்ணீரில் நடந்தாலும் என்னை மூழ்காமல் காத்திடுவார், அக்னியில் விழுந்தாலும் என்னை வேகாமல் தூக்கிடுவார். ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை. பகலிலே நடந்தாலும் வேக சம்பவம் வந்திடுவார்,
ஓ ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 அல்லாடும் போதெல்லாம் என்னை தாங்கிய நடத்திடுவார் தவறிய விழுந்தாலும் தம் கரத்தால் தூக்கிடுவார் அல்லாடும் போதெல்லாம் என்னை தாங்கிய நடத்திடுவார் தவறிய விழுந்தாலும் தம் கரத்தால் தூக்கிடுவார் ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிறார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிறார் ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்பவரா பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைப்பவரா ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்பவரா பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைப்பவரா ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 சிறியவனை பொழுது தூக்குகிறவரே எளியவனை குப்பைந்து உயர்த்துகிறவரே பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் மாய்மேல சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறவரே இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நல்லவரே உம்மை போற்றுகிறோம் பெரியவரே உம்மை உயர்த்துகிறோம் நீரே துதிக்கு பாத்திர நல்லவரே உம்மை துதிக்கிறோம் உங்களுக்கு கிடைத்த சிலாக்கியம் பாக்கியம் என்னவென்றால் தேவன் எங்களை நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். வானத்தையும் பூமியை உண்டாக்குறவர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் எங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் சொல்கிறான், அந்த அவனுடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி யெகோவா ஈரே என்று பெறுகிறான். அவர் எங்கள் தகப்பனாக இருக்கபடியினால் பிள்ளையான சேர்த்திருந்து தூக்கி எடுத்து சொந்த ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு அவரை துதிப்போம். மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். நம்மை தமக்கென்று மீட்டுக் கொண்ட அப்பாவை, எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை, எம்மை தமக்கென்று மீட்டுக் கொண்ட அப்பாவை, எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை, மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். பாவப்பிடியில் சாபக்கேட்டில் இயேசு விடுவித்தாரே. பாவப்பிடியில் சாபக்கேட்டில் இயேசு விடுவித்தாரே. குந்தன் சமூகம் ஓடி வருவோம், குந்தன் சமூகம் ஓடி வருவோம். எப்போதும் ஸ்தோத்தரிக்க நாம், எப்போதும் ஸ்தோத்தரிக்க மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். துன்ப வேளையை துயர காலத்தை இயேசு மாற்றிடுவார். துன்ப வேளையை துயர காலத்தை இயேசு மாற்றிடுவார். உம்பாதம் அமர்ந்து ஓயாமல் பணிந்து, உம்பாதம் அமர்ந்து
ஓயாமல் பணிந்து அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். அன்பின் தேவனே, அழைக்கும் தெய்வமே, அருகில் இருக்கின்றீரே. அன்பின் தேவனே, அழைக்கும் தெய்வமே, அருகில் இருக்கின்றீரே. உம்முகம் பார்த்து உந்தோளில் சாய்ந்து, உம்முகம் பார்த்து உந்தோளில் சாய்ந்து எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நாம் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். எம்மை தமக்கென்று மீட்டுக் கொண்ட அப்பாவை, எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை, எம்மை தமக்கென்று மீட்டுக் கொண்ட அப்பாவை, எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை, மகிழ்ச்சியான இதயத்தோடு அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். எம்மை தமக்கென்று மீட்டுக் கொண்ட அப்பாவை, எம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அப்பாவை, பாவிகளாய் அக்கிரமக்காராய் தேவனுக்கு சத்துருக்களாய் துரோகிகளாய் இருந்த எங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினவரே, அப்பா பிதாவை என்று கூப்பிட உரிமை தந்தவரே, எங்களை சுற்றி அக்கினி மதிலாய் இருக்கிறவரே, எங்கள் நிறைவாய் இருக்கிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே, கர்த்தர் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னவரே, நீதிமானை தள்ளாட விட்டார் என்று சொன்னவரே, ஒருபோதும் கைவிடாதவரே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொன்னவரே, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடாதவரே, எங்கள் தேவனே, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனே, மோசே யோசுவாவின் தேவனே, அன்னாள் சாமுவேல் தாவீதின் தேவனே, எலியா எலிசாவின் தேவனே, தானியேலின் தேவனே, யோசேப்பை உயர்த்தினவரே, தானியேலை உயர்த்தினவரே, அற்புதங்களை செய்கிறவரே, தாவீதை ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார வைத்தவரே, இன்றும் அதிசயங்களை செய்தவரே, அற்புதங்களை செய்தவரே, நான் கர்த்தனுக்கு காத்திருக்க வெட்கப்பட்டு போவேன் என்று சொன்னவரே, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு கொண்டவரே, நான் சொல்ல ஆகும், நான் கட்டட நிற்கும் என்று சொன்னவரே, இன்றும் அற்புதங்களை செய்தவரே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, எங்களுக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்தவரே, சொந்த குமார் என்றும் பாராமல் தன் மகனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்லவரே துதிக்கிறோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், அவர் எங்கள் நினைவாகவே இருக்கிறார், அவர் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவனாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். சகல துதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க கூடியிருக்கிறோம். தாம் இதுவரை நடத்தினார், தொடர்ந்து நடத்துவார். அவருடைய உறுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். வாழ்த்திக் கொண்டு அறிவித்தல் உங்களுக்கு தெரியும். நாங்கள் அடுத்த கிழமை பாஸ்டர் பஞ்சித்தவர்களால் அவருடைய ஆராதனை சுக்காட்டில் இருக்கிறது. நாங்கள் 2 சபைகள் சேர்ந்து அந்த செய்கிறோம் சுக்காட்டில். ஆகவே இந்த சனிக்கிழமை உபவாச கூட்டம் வந்து நான் விரும்பியவர்கள் நாங்கள் பட்னாக்கில் ஜோபடித்தான் செல்லுவோம். அங்கே 3 மணிக்கு இருக்கிறது. ஆகவே 3 மணிக்கு வாரவர்கள் கலந்து கொள்ளலாம். நாங்கள் 2 மணிக்கு 3 மணிக்கு நாங்கள் போயிடுவோம். ஆகவே இதை கருத்தில் கொண்டு செல்வோம் சேருவோம். ஏன்னா நாங்கள்
பாதைகள் ட்ரெயின் போக்குவரத்து சில நேரம் பின்னும் முந்தும் அப்படியான காரியங்கள் இருக்கிறது. அதுக்காக முன்கூட்டி அறிவித்திருக்கிறோம். ஆகவே இதில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்போ நாங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எல்லா தேசங்களுக்கும் சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். ஆகவே இப்பொழுது நடக்கிற யுத்தங்கள் இந்த பலஸ்தீனால எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆகவே யுத்தத்தை நிறுத்தி கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொண்டு வருவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இஷ்டவேளை காக்கிறது அவர்களுடைய தூங்குவதில்லை. அதே வேளையில தேவன் இப்படியான உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறதை காண்கிறோம். ஆகவே பாலஸ்தீனா தேசம், இஸ்ரேல் தேசம், உக்ரைன் தேசம், இந்த ரஷ்யா தேசங்களுக்காக இப்போ சகோதரன் ஜெபம் பண்ண போகிறார். பயப்படாத மகிழ்ந்து கழிவுகள் பெரிய காரியங்களுக்கான வார்த்தையின்படி விசதமாய் கத்தாவை நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா கண்டங்களுடைய கருத்து புத்தமிழ் அமெரிக்கா, கனடா தேசம் விஜயங்களை வெற்றிக்க வேண்டும், விடுதலையாக்க வேண்டும் என்றாலும் அவர் கத்தாவின் இலங்கை தேசத்துடைய கருத்தை ஒப்புத்த இலங்கை தேசத்துடைய ராஜ்யம் ஆலை கலந்தவருடைய மண்டாலும் நீதி மையாவது என்று கண்டுபிடிச்சுகிறார். அடிமத்தத்தின் அறியாமல் இந்தியங்களை விடுதலையாக்குகிறார். அதுக்கத்தா இந்தியா ரட்சிக்கிறாங்களோ குடிமக்களை ரட்சிக்க வேண்டும், விடுதலையாக்க வந்தாலும் விடுதலைக்கு மிச்சாந்தியா இனங்களை ரட்சிப்பீராக. இயேசுவின் கருத்திலே ஒப்புத்தால் ஒரு கத்தாய் நாங்கள் வாழ்ந்த ஜெர்மன் தேசத்தை ஐரோப்பா கண்டங்களுக்கு ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் வந்தாலும் வலதுகைக்கு இடதுகைக்கு மிச்சாந்தியா இனங்களை ரட்சிப்பீரா. பாவ அடிமத்திலிருந்து அறியாமல் விடுதலையாக்குகிறா. அவர்கத்தாய் இஸ்ரேலுக்கான காசாளுக்கு யுத்தங்கள் செய்ய வேண்டும், அமைதியின் சமாதானம் உண்டாக வேண்டும் என்றாலும் தேசத்தின் சமாதானத்தை கண்டறிய தத்தளிக்க பண்ணுவார்கள். சுமாயப்படுத்திக் கொள்ள பட்டியலை சொல்லான் அமைதியின் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவர் உக்ரைன் ரஷ்யாவுக்கு யுத்தங்கள் செய்ய வேண்டுமே என்றாலும் கத்தா பூமியில் எங்களுடைய நோக்கி பாருங்கள். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுத்த வார்த்தைப்படி கடைசி நாட்களே ஜனங்கள் நோக்கி பார்த்து ரட்சிப்படியே கத்தாவை நீரே ரட்சகர் நீரே மெசியா என்று இஸ்ரேல் தேசம் கண்டுகொள்ள கத்தாவோட கண்களை திறக்க வேண்டுமே என்றால் பக்கமாக இழுத்துக்கொள்கிறார். அது பாக்னா சபை சுரசா சபை ஒப்புத்தர கத்த பெரிய காரியங்களை செய்கிறார். சின்னவன் ஆயுதம் சிறுவன் பலத்தை ஆதிமாவான் கத்தவான ஏற்ற கால தீவிரமாக வார்த்தை விட சபையை ஆசிரியர் பள்ளியை பிரகேற்ற வேண்டுமே என்றாலும் இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது உற்சாகமை கொடுத்து நாங்கள் சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்லி சண்டை ஸ்கூலுக்கு போகிறார்கள். அன்பான கர்த்தாவே, இந்த ஞாயிறு வேளையிலும் உற்சாகமை கொடுக்க எங்களுக்கு வைத்து நன்றி. இந்த ஆராதனை வந்த ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அன்றைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி ஒரு புது பலனை கட்டிடுங்க. இப்பொழுது உற்சாகமாக வருகின்ற பொழுது தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சிறிய பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்ல பரிசுத்த ஆவியை உதவி செய்யுங்க. அவர்கள் ஞாயிறு பாடசாலைக்கு செலவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், கிருபை கொடுங்க. கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். வசனங்களை கேட்போம். வார்த்தைகளை உங்கள் வசனங்கள் ரோடியை போடுகிறோம். நான் உன்னை விட்டு விடவில்லை, உன்னை கைவிடவில்லை. அப்படி சொல்லுங்க. தெரிஞ்சுக்கணும். சரி, சண்டை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போங்க. சண்டை ஸ்கூலில் போய் படிங்கோ. உன்னிடத்தில் அன்பு கொடுவை போல் பிறந்தேடத்திலும் அன்பு கொடுவாய் ஆக. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை நேராக செல்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவார். கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஒரு மனப்பட்ட இந்த கூடியவருக்கு இருப்பு செய்யுங்க. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களோடு ஆறுதல்படுத்தி தேர்ந்தவனமா செபிக்கிறோம். உங்களுடைய கருத்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆகவே இந்த நாளில் நான் பேச போகிற வார்த்தை ஒரு சிறிய செய்தியாக இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நாட்களில் நாங்கள் பாஸ்டர்கள் ஊழியர்களுக்காக இந்த எழுப்புதல் ஜுவாலை என்ற தொண்டு பிரசுரத்தை அடித்து கொடுக்கிறோம். ஆகவே இந்த ஜுவாலை குறித்து
பார்க்க போகிறோம். ஜுவாலை என்றால் என்ன, இந்த ஜுவாலையை குறித்து வேதம் என்ன சொல்றது என்று எங்களுக்கு தெரியும், வேத புத்தகத்தை படித்தவர்களுக்கு. நான் இந்த தொண்டு பிரசங்கத்தை எழுதிய பொழுது பாஸ்டர் யெகோவாவோட காரியத்தில் அவர் சொன்னார், எழுப்புதல் ஜுவாலை என்றடி என்று. அப்போ நம்ம பாஸ்டர் எழுப்புதல் ஜுவாலை இல்லை, அக்கினி ஜுவாலை. அப்போ என்ன எழுப்புதல் ஜுவாலை என்றால் நானே அப்படி எழுப்புதல் ஜுவாலை அடித்து அனுப்பினேன். வேதத்தை எழுப்புதல் இல்லை, ஆனால் ஜுவாலை என்று வருகிறது. இதை நான் வாட்ஸ்அப் இந்த ஸ்டாட்டஸும் அதிலே போட்டு விட்டேன். போட்டால் ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரன் எனக்கு திருப்பி ஒரு மறுபடியும் நான் பார்த்துருக்கிற சந்தோஷம். ஒரு ஆண்டவர் அறிவுரை நீங்கள் அவர் ஒரு கூகுளில் ஒரு அதை எடுத்து இந்த ஜுவாலை என்ன என்னன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதை குறித்து பார்க்கிறேன் இந்த போராட்டத்துக்கு நான் அருமை நண்பா நன்றி தகவல் என்று அவர் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஜுவாலை என்ற தலைப்பில் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவதூதனை குறித்தோ நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தேவ தூதர்களை குறித்தோ நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த அக்கினி ஜுவாலை, ஜுவாலை என்ற பதம் அதுல மூல பதமா, அதாவது அந்த பரம்பரை பரமா சூறாவளி சுவாலை என்று. ஆனா சுவா அலா வடமொழியில எடுக்கிறாங்க. அதுல இருந்து வந்த ஒரு பொருளை தான் அவர் எனக்கு அனுப்பியிருந்தார். இந்த ஜுவாலை என்பது என்ன? இப்பொழுது நாங்கள் பார்க்கும்பொழுது சங்கீதத்திலே இந்த வசனத்தை சொல்லப்பட்டபடியே தான் அதை ஆக்கியோர் அதை எழுதுகிறார். ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக செய்கிறார். இப்படி அக்கினி ஜுவாலை என்பது இதைத்தான் சொல்லுகிறோம். ஒரு தீபம் எரியும் பொழுது நீங்கள் வேறு மொழியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தீ பிளம் இருக்கும். இது அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலை இப்படித்தான் இருக்கும். அதாவது நாக்கு போன்று அந்த விளக்கத்தை அவர் எழுதியிருந்தார் பாருங்க. இவர் எனக்கு அனுப்பியிருந்தவர். அது எழுதியிருக்கிறது, ஒளி வீசும் தீயிலிருந்து எழும் நாக்கு வடிவான நீண்ட சுடரை சுவாலை என்றும் தமிழில் அழைப்பார். சுவாலை வடமொழியில் ஜவாலா என தெரிகிறது. பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களை குறிக்கும் ஜுவலரி ஆகிய ஆங்கில சொற்கள் சுவாலை என்ற தமிழ் மூலத்திலிருந்து பிறந்தவை. நல்ல ஒரு பழக்கம். இந்த ஜுவலரி அதுதான் வழிந்த அவர் பிசினஸ் மேன். எனக்கு ஜுவலரி என்றால் இதுல இருந்து அந்த சொல்லு வருது. அவர் நாளைக்கு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியினாருன்னா அப்பா நண்பா என்று போட்டு எழுதியிருந்தாரு. இப்ப நான் பார்க்கும் பொழுது இதுல எவ்வளவு உண்மையா இருக்குது ஜுவாலை. ஆனா வேதத்துல ஜுவாலை தீப்பிழம்பு ஒரு ஜுவாலையாக இருக்கிறத பற்றி வடிக்கா இருக்கிறது. அவங்க இந்த ஜுவாலை என்ற சொல்லில இருந்துதானும் வடமொழியில ஜுவாலா என்ற சொல்லை இங்கிலீஷ்ல ஜுவலரி, அதாவது தங்கத்திலே நகைகளில் சொல்லிக்கும் பண்பை குறித்தவை இவை. நகைகள்ல செய்த பண்பை குறித்தவர் பொன்னாக விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அவர் இதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. இப்ப இந்த அக்கினி ஜுவாலையாக தேவன் ஊழியக்காரர்களை வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் அவர் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் செய்யலாம். இப்படி அக்கினி ஜுவாலை என்று பார்க்கும்போது தீ எரியும் பொழுது பாருங்க, ஒரு முச்சடி நடக்கும் பொழுது எல்லா தீயும் சில வேளையில சில மரங்கள் பெரிய சத்தமாக சத்தம் போட்டுலாம் எரியும். ஒரு சிறிய தீ பெரிய காட்டையை கொடுத்துவிடும். அவை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தீயை போன்ற அனுபவங்கள் நிறைய உண்டு, வேதனைகள் உண்டு. ஒருவித மரத்திலே இருந்து சில சவுண்ட் வரும், சில மரத்துல இருந்து சின்ன சின்ன குச்சிகளை வச்சு எரிஞ்சிக்கிட்டு சில சவுண்ட் உண்டு. அப்படியாக நாம் இந்த அக்கினியை போன்ற ஒரு வாழ்வு நமக்கு ஏற்படும் பொழுது சோர்ந்து போகும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கான சொல்ல அக்கினி ஜுவாலையாக, ஏன்னா அது பற்றி பிடிக்கும். தீவுக்கு திடீரென்று ஒரு காட்டு தீ பரவிச்சுன்னா அதை அணைக்க முடியாது, அவ்வளவுக்கு வேகமாக செயல்படும். அதை குறித்து தான் மோசைக்கு ஆண்டவர் இதை குறித்து சொல்லிவிட்டு தான் புதிய ஏற்பாட்டுல அவருக்கு இந்த வசனத்தை இப்படியே நான் அனுப்பினேன். நாக்கு வடிவிலான அந்த அக்கினி தீப்பிழம்பு, அதாவது ஜுவாலை நம்முடைய அப்போஸ்தலர் மீது வந்து அமர்ந்தது. எப்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1, 3, 4 வசனங்களை வாசி. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள்.
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்ப நாக்கு வடிவான ஜுவாலையை போன்று அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்த பொழுது வேதத்துல பெரும்பாலும் ஒரு அக்கினி அபிஷேகம் பெறுகிறது இல்லை. ஆனா இந்த அக்கினி போல நாவுகள் போல ஒவ்வொரு மேலும் வந்து அமரும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவன் கொடுத்த வரத்தின்படியே ஒவ்வொரு பாசிகளிலே பேசுகிறார்கள். தேவன் நம்முடைய நாவை சுட்டரிக்கிறார். அப்ப அக்கினி ஜுவாலை நம்முடைய பேச்சு மாற வேண்டும். அதாவது நம்முடைய அந்த வேளையில பார்த்தீங்கன்னா 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த அபிஷேகம் வந்த பொழுது அந்த நாக்கு எசையாவின் நாவை ஒரு குரட்டு தணர்ந்து கொண்டு வச்சப்படுதான் அவன் அதமானே அவன் சூடு வாங்கினான். அவன் தணலை கொண்டு வச்சு நான் அசுத்த உடலுள்ள மனுஷனுக்கு சொன்ன பொழுது அந்த ஒரு குரலை கொண்டு தணலை வைத்த பொழுது அவன் சுத்தமாகி தேவனுடைய வேலைக்காக அவன் செல்லுகிறதை நாங்கள் எசையா தீர்க்கதரிசனத்தில் படிக்கிறோம். இப்ப இந்த அக்கினி ஜுவாலை ஏன் ஊழியக்காரருக்கு ஒப்பிடப்படுதுன்னால் அவர்கள் புறப்பட்டு சென்று அநேகரை சீசலாக்க வேண்டும், தேவ ஜனங்களாக மாற்ற வேண்டும். ஆகவேதான் அவர்களை அக்கினி ஜுவாலாக பற்றி பிடிக்க வேண்டும். இதற்கு அக்கினி அந்த அக்கினி பற்றி பிடித்து மற்றவர்களையும் அக்கினியாக பற்றி எறிய செய்ய வேண்டியது ஊழியக்காரருடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே அந்த அபிஷேகம் புதிய ஏற்பாட்டில ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது நமக்கு கருத்து கிடைத்தது. வார்த்தையில தேவன் வல்லமையை கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது அதாவது தேவன் அக்கினி ஜுவாலையிலே பேசினார். அவரை மோசேயை ஆண்டவர் அழைக்கும் பொழுது முச்செடி நடுவிலே அக்கினி பற்றி எரிகிறது. அந்த முச்செடி வேகவில்லை. இதுதான் அந்த அதிசயம். பாருங்க, வசனத்தை வாசிப்போம். அங்கே கர்த்தர் யாத்திராகமம் 3:2 அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே அந்த தரிசனத்தை காணுகிறார். முச்செடி நடுவிலே அக்கினி எரிந்து ஜுவாலையாக வருகிறது. ஆனால் அதை பார்க்கும் பொழுது அந்த முச்செடி அவியவில்லை. இது ஒரு அதிசயமான காரியம். ஆகவே நம் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அக்கினி நம்மை ஒன்றும் செய்யாது. 2 அக்கினியோட அந்நிய அக்கினியும் இருக்கிறது, பாதாளத்திலும் அக்கினி இருக்கிறது. தேவனுடைய அக்கினி நம்மை சுட்டரிக்காது, பிரகாசிக்க செய்யும். எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆகவே அது சுட்டரித்து நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் அகற்றி நான் ஒரு புதிய மனிதனாகவே அது மாற்றுகிறது. பொன்னை பாருங்கள், ஜோதிடன் எழுதுற பொன் நெருப்புக்கு புடமிட்டால் தான் அது பொன்னாக விளங்குது. அவை நெருப்பில போடப்பட வேண்டும். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில இந்த அக்கினி போன்ற சோதனைகள் நமக்கு வருகிறது, வேதனைகள் வருகிறது, வருத்தங்கள், துன்பங்கள், பாடுகள் சொல்ல முடியாதெல்லாம் வரும்பொழுது நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவனுடைய அக்கினி. இனம் கண்டு கொள்ளலாம், இனம் கண்டு கொள்ளலாம். தேவன் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறார். வெளிப்படுத்த விஷயத்துல 19வது அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. தேவனுடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றார். அவர் ஒளி வீசும் அந்த கண்களை போன்று நம்மை ஆண்டவர் அதன்படியே தானே தம்மை போல் நம்மை மாற்றிடவே அவர் தன்னை தானே தியாகம் செய்தார். நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவர் என்று சொல்லி சுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார். ஆகவே பெந்தெகோஸ்து நாளிலே இறங்கின அந்த அக்கினி நாவு ஒவ்வொரு மேலும் அந்த அமர்ந்த பொழுது அங்கே இருந்த யாதியாளர் திகைத்தார்கள். இவர்கள் என்னென்ன பாசைகளை பேசுகிறார்கள், புதுவிதமான பாசையை இருக்கிறது, அவர்கள் விரைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சில பேர் சொன்னார்கள்.
அப்பொழுது அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக சுட்டெரிப்பின் ஆவியானவர் நாவிலே நம்மை தம்முடைய வார்த்தையை சொல்லும்படியாக அந்த நாவை பரிசுத்தம் பண்ணுகிறார். அவரை வந்த பொழுது அவர் நாவு வடிவமாக வந்த பொழுது நாக்கு மாறுபட்டு புதிய புதிய பாசைகளை பேசினார்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக அந்த அர்த்தம் நாங்கள் தேவனுடைய வசனங்களை பிரசங்கம் பண்ணி தேவனுடைய ஜனங்களாக மாற்றும்படியாக தேவன் அப்படியாக அந்த காரியங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கையை வேலை செய்கிறார். கர்த்தரின் கண்கள் அக்கினி ஜுவாலை. அவருடைய பார்வைக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. அவருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும், பரிசுத்தமாக நான் நிற்க வேண்டும். அவை பொன்னாக விளங்கும் பொருள் ஜுவலரி என்று சொன்னதற்கும் தேவன் நம்மை பொன்னாக மாற்ற விரும்புகிறார். அவை பொன்னாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருக்கிற செழுப்புகள் அந்த இருக்கிற கரையெல்லாம் எடுபட வேண்டும். அவர் ஊழியக்காரர்களை அவர்கள் கழுவப்பட வேண்டும். அதாவது பொன்னாக விளங்க செய்கிற தேவன் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாக நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உண்மையும் உத்தம ஊழியக்காரன் ராஜ்யத்தை பிரிவித்து எழுந்து நிற்பாராம். அவங்க நாங்கள் இந்த பூமியில நமக்கு வருகிற அந்த அக்கினியை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அதாவது தேவனுடைய அக்கினி. சென்ற முறை பார்த்தோம் லாசாரு ஐஸ்வர்யவான் கதை பாஸ்டர் சொன்னாங்க. ஐஸ்வர்யவான் நகரத்தில் இருந்து அந்த பாதாளத்திலிருந்து வேதனை பார்க்கணும். அது பாதாளத்தின் அக்கினி. அது நம்மை அழித்து விடும். ஆனா தேவனுடைய அக்கினி அந்த முட்கள் வேறாது. நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும், சுட்டு எரிக்கப்படுகிறது. ஆகவேதான் ஊழியக்காரர்களை தேவன் அக்கினி. அது மட்டுமல்ல, நீங்க ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இந்த தீயானது ஊழியக்காரர் தீயானது ஒருவரை பற்றி பிடித்தால் அது மற்றதை பற்றி பிடிக்கும். சிம்சோனுடைய வாழ்க்கையோட சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவம் அதாவது திம்னாத்துக்கு ஒரு பெண்ணை கண்டு அவன் தாய் தகப்பன்மாரன் சொல்லி பெண் கேட்க போய் எல்லாம் சம்பந்தம் எல்லாம் கலந்தா பிறகு ஒரு விடுகதையை அங்கு சொல்லி அந்த விடுகதையை அவிட்டா நான் உங்களுக்கு மாற்று வசனங்கள் தேவை சொன்ன பொழுது அந்த பெலிஸ்தியர்கள் அவுக்க முடியாது. ஆனா அவனுக்கு கொடுத்த பெண் மூலம் அவளை ஏவி விட்டு அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு அவிட்டார்கள். அதன் கோபம் கொண்டவனாக அவன் புறப்பட்டு போயிட்டான். திருப்பி தன்னுடைய வைஃபை பஞ்சாதி பார்க்க வந்து பார்த்த பொழுது ஏமாற்றம் அடைந்தான். என்ன நடந்தது? அவன் தவப்பன் சொல்றான், நீ வரமாட்டேன், கோவித்துல போயிட்டு தானே, நீ எதி வரமாட்டேன்னு உன்னுடைய சிநேகனுக்கு என்னுடைய மகனை கொடுத்து விட்டு அவனோட தங்கச்சி இருக்கு அதை பிடிச்சு. ஆனா சிம்சோனுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தினால் ஒரு காரியத்தை செய்கிறான். நீங்கள் நியாயாதிபதி புத்தகம் 15-16 வசனங்களை நீங்கள் அந்த அதிகாரங்களை படித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். அவன் போய் 300 நரிகளை பிடிக்கிறான். 300 நரிகளை பிடித்து வயல் நிலங்கள், அவர் பெலிஸ்தருடைய வயல் நிலங்களை அங்க என்ன மாதிரி அவன் செய்யறான்டா, 2 நரிகளை சேர்த்து வாள்களை சேர்த்து கட்டி நடுவில் ஒரு தீப்பந்தத்தை கட்டுகிறான். தீப்பந்தத்தை கட்டி நரிகளை விட்டோட அந்த 300 நரிகள் எப்படி ஓடி இருக்கும், எப்படி அந்த காரியம் செய்திருக்க முடியும்? சிம்சோனால் ஒரு தனி மனிதன், சிம்சோன் வீரத்தில் வல்லவன். ஆனா தேவனுடைய பலம் இருந்தபடியாக தான் அவன் நரிகளை பிடித்து வாள்களை இணைத்து நடுவில் 2 நரிகளை கட்டி வாளை கட்டி ஓட விட்டான். அது தீயாக பறக்கும். அதே போலதான் தேவன் இந்த ஊழியக்காரர்களை என்ன செய்ய தீப்பந்தங்களாக வைக்கிறான்னா, நீங்கள் எடுத்து பிரகாசிக்க வேண்டும். அந்த ஒளியாக, அதாவது பந்தமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த வயது நிலங்களெல்லாம் பாழாகி விட்டதுன்னு பார்க்கலாம். ஆனா இதுல நான் என்னது சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த 2 நரிகளுமே ஊழியத்திலே இணைவு ஒற்றுமை தேவை. அந்த 2 நரிகளும் உடனடி என்று சொன்னாலும் அந்த நரிக்கு நீங்கள் நரியில வாழ கட்டிவிட்டு எப்படி நரி ஓடுவது. சில வேளையில நாய்கள் இருக்குது. நாய்கள் இதுக்கு போட்டு வாழை பிடித்து நெருப்ப நாங்க பட்டாசா கட்டி விட்டுறோம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நாய் குலைத்து கொண்டு ஓடுகிறது, வேகமாக ஓடும், அது சீறி கொண்டிருக்கு. அதே போல அந்த வேகத்தின் தன்மையை அவர் செய்துவிடும். அதே போலதான் ஒவ்வொரு சுவிசேஷ பயணமும் அப்படியா இருக்கும்படியாக இவர்கள் தீப்பந்தங்களாக இன்றைக்கு அநேக லோகங்களில் உடையக்காரர் போட்டிருப்பார்கள். இப்படி தீப்பந்தங்களை பிடிச்சு ஓடுகிற மாதிரி எல்லாம். ஆனா அதோட நிற்கிறது. ஆனா அவர்கள் எழுப்பி பிரகாசிக்கவில்லை. அவர்கள் இந்த தீப்பந்தங்களாக செயல்படவில்லை. ஆகவே தேவன் இந்த கடைசி நாட்களில் எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். எலியாவோட சம்பவத்திலே இருக்கு.
அவர் அக்கினியினாலே பதிலளிக்கிறதே என்று சொல்லி நாங்கள் படித்து தியானித்திருக்கிறோம். ஆகவே நான் உங்களுடைய ஊழியக்காரன் தான். இதை செய்யும் பொழுது அவருடைய ஜெபத்தினாலே அந்த அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக வைக்கிறது. பாருங்கள், வெளுக வத்தி அது எரியும் பொழுது எந்த தீயும் தலைகளை எரிய எந்த மேலான வைக்கும். நம்முடைய நோக்கம் பரலோகத்திலே நோக்கமாக இருக்க. நீங்கள் எப்படி வைத்தாலும் தீ மேலானிக்கு கீழே வரா. ஆகவேதான் அவருடைய தரிசனம் நோக்கம், எங்களுடைய நோக்கம் பரலோக சிந்தையாக மாற வேண்டும். அவர் தேவனுடைய ஊழியக்காராக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஜனங்களாலும் சரி, இந்த அக்கினியில் வேறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு இப்படி என்று சோதனை அநேக விசுவாசிகள் புலம்புறது உண்டு. ஆண்டவர் முச்செடி தரிசனத்தை கடற்கிற அந்த அக்கினியினால அந்த முச்செடி வேகவில்லை. ஆகவே தேவனுடைய அக்கினி நம்மை சுட்டெரித்து நம்மை சுத்திகரித்து ஒரு பொன்னாக விளங்க செய்கிறது. ஆகவேதான் கர்த்தரின் கண்கள் அப்படியாக ஜுவாலையாக இருப்பது போல அந்த தீ, அதாவது அக்கினி ஜுவாலை அநேகரை பற்றி பிடிக்கும்படியாக அநேக சபைகளை அநேக மக்களை பற்றி பிடிக்கும்படியாக அமைப்பினால எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது. இப்ப நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அப்புறம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆகவேதான் இந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதுதான் அநேகருடைய அன்பு தணித்துக் கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த அக்கினியில நான் நடக்கிறேனே, இப்படியான காரியங்கள், சோதனைகள், கஷ்டம். இன்னைக்கு பாருங்க, உலகத்திலே எத்தனை விதமான அக்கினிகள். இன்னைக்கு அக்கினி போக்காட இஸ்ரேலில பலஸ்தீனத்தில் இன்று எரி புலம்பாக ஒவ்வொரு நாளும் அநேக உயிர்கள் போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள். அவை இந்த அக்கினி மிகுதியாக அக்கிரமம் மிகுதி, இந்த அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறபடினால அநேகருடைய அன்பு தணிந்து போகுது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நடந்து அநேகர் அன்பு காட்டினவர் கூடி அன்பு காட்டாம போற காலம். இன்னைக்கு அநேக மிஷின்கள் வந்து விட்டது. இன்னைக்கு அநேக மிஷின், அதாவது அந்த சொல்லி AI சொல்லி அதுகளை இப்பொழுது பயன்படுத்த விரும்பிவிட்டார்கள். ஆனா அது மனிதனுடைய ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்ளாம். அன்பு தணித்து போகுது. எங்களுக்கு தேவையான மிஷனரியை பயன்படுத்துகிறோம், இதை பயன்படுத்துகிறோம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மனிதனுடைய இதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து கொண்டு போற காலத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே அநேகருடைய அன்பு நேசித்தவர் ஊடிவிட்டு போற அளவுக்கு அவருடைய அன்பு மாய்மானமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதே போல இந்த உன்னத பாட்டில் கருத்தை சூலகத்திய சொல்லுகிற ஒரு கருத்தை பாருங்கள். நீ உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. நேசம் அன்பு எப்படி இருக்கிறதா? மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அது ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. நேசத்தின் மகிமையை குறித்து, நேசத்தின் மேன்மையை குறித்து சுலபத்தி விளக்குறதை பார்க்கிறோம். இதிலிருந்து விளங்குற ஒரு உண்மை விளங்குது, பாதாளத்தில் அவ்வளவு வேதனை இருக்கிறது. ஆனால் இந்த மரணத்தின் வலிமை இருக்கிறது அன்பு ஒரு காலம் ஓயாது. இந்த அன்பு தணிந்து போகுது. அக்கிரமம் மிகுதியாக இருந்த அநேகருடைய அன்பு, நேசித்தவர்கள் விலகி போற காலம், ஒன்றாக சேர்ந்து நட்பிலே இணைந்தவர்கள். பாருங்க, ஒரு கணவன் மனைவியில இருக்கிற அன்பு தேவன் கொடுத்த ஒரு ஈவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கணவன் மனைவியிலே அன்பு வைத்திருந்தால் தேவனோடு அன்பு வைத்திருக்கிறோம். தேவனோடு அன்பு வைத்திருந்தால் மற்றவர்களோடு நாங்கள் அன்பு வைத்திருக்கிறோம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே இந்த அக்கிரமம் மீறியாவதனாலே அநேகரோட அன்பு தணிந்து போயிடுமா? இப்ப நடக்கிறது. அநேகர் அன்பிலே நடக்கிறதில்லை, ஒருவரை புரிந்து நடக்கிறதில்லை, ஒருவரை நேசித்து நடக்கிறதில்லை. எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்த்து விட்டோம். நேசித்தவர்கள் கூட, உயிரை கொடுப்பன் சொன்னவர் கூட இந்த காலங்களிலே மறந்து திரிகிறார்கள்.
அன்று ஒரு மரண சடங்கு போயிருக்கு, அநேகர் வந்திருந்தாங்க. ஆனா யோசிச்சேன், அக்கினி ஜுவாலையாக இருக்க வேண்டியவர்கள் அணைந்து போய் இருளுக்கு இருக்கிறார். ஆனால் நாங்கள் நடமாடும் இந்த ரோபோட்டை போல நான் ஊழியக்காரனே இருக்கிறேன். அவர்களுக்கு தேவை எல்லோரும் ஊழியக்காரராக, பாஸ்டராக, அப்போஸ்தலராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அக்கினியாக இருக்க, அக்கினி ஜுவாலையாக இருக்க அவர்கள் விரும்பவில்லை. அவருடைய முகத்திலே இருள தெரிந்தது. கவலைப்பட்டோம். நான் மட்டும்தான் கவலைப்பட்டோம்னா எங்களோட தெரிஞ்ச ஐக்கியமான ஊழியக்காரர்களுடைய எப்படி சொன்னாங்க, மக்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்டு இருளுக்கே இருக்கிறார்கள். ஆனால் அந்த கௌரவத்தை விட்டு வர முடியாது. அதுக்காக நான் சொல்லலாம், இருக்கிற சபையில தேவன் உண்மையும் உத்தரவுமாக நடத்துகிறவர்கள் மத்தியில கடிந்து கொண்டிருந்து எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டிருக்கிறவர்கள் மத்தியில இருந்து கொள். ஆனால் இன்றைக்கு அதாவது சிதறடிக்கப்பட்ட ஜனங்களா, அன்பே இல்லை. அன்புண்டா அன்பு தனித்து போயிட்டு. அதனால கொடுமையான தவறான உபதேசங்களுக்கு செவி சாய்த்து கடைசி காலங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு பாருங்க, இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து வருவார்கள், கொஞ்சம் அற்ப விசுவாசியாக இருப்பார்கள். ஆனால் இங்கே வந்துட்டாங்க. ஆனால் தங்களுடைய இதர்களை ரசிக்கப்பட்டவங்களை காட்ட வேண்டுவதற்காக நான் இந்த ஊழியங்களை செய்தனா, அங்கே செய்தனா, இங்கே செய்தனா, இங்கே மற்றவர்கள் வஞ்சிக்கப்பட்டுவார்கள். இவர்களும் இருப்பார்கள். அந்த அனலமில்ல குழுவினர் சபையில் இருக்கிற விசுவாசிகள், இவர் இந்த ஊழியக்காரர்கள் இதான், அப்ப இவர் ஐக்கியம் வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண அவர் தண்டை ஆலோசனை தான் கொடுத்து கொண்டு அவர் அங்க கேள்விப்பட்டார். என் சகோதரர், நான் இலங்கைக்கு போய் கேள்விப்பட்டார், இவர் இப்படிப்பட்டவர். அங்கே நான் குரூப் இங்கே சொல்றவர் பாருங்க. இது கடைசி காலங்களில் நடந்து வருது. அவங்க நம்முடைய நான் எத்தனை பேரை கண்டிருக்கேன். பர்த்தனர் விழுந்து அடிச்சு சொன்னாங்க, நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், எல்லாம் கட்டுவோம். நான் அங்கே இது செய்தனா, நான் ஜீசஸ் ஸ்கூல்ல இருந்தனா, நாங்கள் ஸ்டாலின் ரோட இருந்தனா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. வஞ்சிக்கிறதுக்காக விசுவாசம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த விசுவாசம் என்ன செய்யும், இப்ப கொஞ்சம் விஷயம் இருக்கு போறதுக்கு அவரோட ஐக்கியப்பட்டு அந்த ஐக்கியத்தின்படி அவரோட ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த ஆலோசனையை பின்பற்றி பாருங்க, அந்த பார்த்து விழிக்கிறாங்க. போய் 2 பிள்ளைகளோட தாய் போய் கேட்கிறார்கள், நான் மிஷனரியா போறேன், என்ன ஜெபம் பண்ணி அனுப்புங்க, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, ஆனா எனக்கு வாஞ்சி ஆண்டவர்கிட்ட ஊழியம் செய்யணும். விழிக்கிறான்னு சொன்னாரா, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இந்த 2 பிள்ளைகள், இவர்களை நீ வளர்த்து ஊழியக்காரனாக நீ மாற்றி அவருக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக மாற்ற, அதுதான் அவனுடைய ஊழியம். சபை இருக்கு, அந்த சபையை கீழ்ப்படி, சின்ன சின்ன வேலை இருக்குது, அப்படியாக செய். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். எனக்கு இது நடந்திருக்கு. நான் ஊழியமா போறேன், ஜெபம் பண்ணணும். இது என்ன கற்று ஜெபம் பண்ண ஊழியத்துக்கு போய் சொல்லு. ஆனா அந்த விழிகளாக ஆட்களை பார்த்த பொழுது அவர் சொன்ன, இந்த கொடுக்கும் முதலாவது பிள்ளைகளை வளர்க்க வீட்டில் ஆரம்பமாக அவனுக்கு ஊழியம் அவர்களை வளர்த்து அந்த பேத்துக்கள் இப்ப அந்த வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் வளர்த்து அது நான் தான் என்று சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் என்னுடைய தாய் வளர்த்தார். விழிக்கிறார்கள் சொன்னார்கள், இப்படித்தான் நீ போய் அவர்களை வள சரியா வளர்த்து ஊழியக்காரனாக மாற்று, அவர்களை அநேக ஜனங்களுக்கு வெளிச்சமாக மாற்று. அப்படித்தான் அந்த ஊழியங்கள் நடக்க வைக்க. அவங்க இந்த நாட்கள்ல இந்த காதுக்கால நுழைய வேண்டிய சில காரியங்களை அவர்கள் வேறு இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றுக்கொண்டு என்ன செய்வார்கள் என்றால், போதகர்மாருடைய ஊழியக்காருடைய ஆலோசனை கேட்க மாட்டார்கள். சபையில வந்து இருப்பார்கள், அவன் அதேதான் சொல்வார்கள். ஆனா அவருடைய சிந்தனை எல்லாம் வேற விதமான எண்ணங்கள் போய் கொண்டிருக்கும். ஒரு இடத்துல நான் என்னோட பைபிள் ஸ்டடியின் பொழுது பழைய கொஞ்சம் கடமையா இருப்பார். அப்போ ஒரு நண்பர் இருந்தார், எல்லாம் ஊழியக்காரர் இருந்தார்கள். இப்பொழுது அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க இவர் பைபிள் எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். உடனே எல்லாருக்கும் இதென்ன பார்க்கிறேன், இப்ப நான் பிரசங்கம் பண்ண எனக்கு இந்த வசனத்துக்குடா எல்லாருக்கும் ஒரு மாறி போச்சு. ஆனா அவர் சொல்றது சரியான நாங்கள் புரிந்துள்ளோம். உண்மைதான், ஒரு பிரசங்கம் பண்ணுறான், அது அலட்சியமா எனக்கு இந்த வசனம் இருக்கிறதுக்கு எதுக்கு தெரியும் என்று சொல்றோம். நான் நேற்று கூட அந்த சித்தூர்ல கூட நிறைய பேரை பார்த்தோம். எனக்கு வசனம் தெரியும் என்றதுக்கு அவருடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது. ஆவியில
புரிந்து கொள்வர்கள் புரிந்து கொள்வார். இருள் ஆதிக்கத்திலே இருந்து கொண்டு அவர்கள் வசனங்களை சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது அங்க சொல்ல பண்டிகை நடுவிலே முத்துக்களை போட வேண்டும். சில இடங்களில் சில காரியங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வேதனையா அழிக்கிறது. இது செவி கொடுத்துட்டார், தவறான உபதேசத்துக்கு வழி எடுத்துட்டார். அவர் அங்கே இந்தியாவில் ஒன்றும் செய்யவில்லை, இலங்கையில் ஒன்றும் செய்யவில்லை, லண்டன்ல ஒன்றும் செய்யவில்லை. அப்படி இருக்கிற நீ அந்த இடத்துல நீ சாட்சியா இருந்திருப்பார். உன்னை அந்த இடத்துல ஆண்டவர் அழைத்திருந்தால் அந்த இடத்துல சாட்சியாய் வாழ்ந்து தேவனுக்காக மகிமையாக வாழ்ந்திருப்பார். ஆனா இங்க வந்து நான் அதை செய்து இதை செய்து என்று சொல்லணும்னா இந்த ஜனங்களும் இவர்கிட்ட விஷயம் இருக்கிறது செவி சாய்த்து இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை உள்ளான சில இருப்பினும் உள்ளாக காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கும். ஆனா வெளிவேளத்துக்கு அப்படியே இருக்கிறாங்க, ஒன்றுமே கலங்க. அதனால 4ஆம் தேதி ஒரு எழுப்புதல் கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் இருக்கு வரும். நீங்க கூட்டம் முடிஞ்சா பிறகு வீட்டை வந்து ஜெபி பாருங்க. இதைத்தான் இன்றைக்கு நம்புது விசுவாசம். இதைத்தான் நீங்க கூட்டம் முடிஞ்சாங்க, கூட்டம் இருக்குது, நீங்க ஒரு சுக்கான் நடக்குன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு வீட்டை வாங்க முடியாது, ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் ஒண்ணு கிடைக்கிறேன். அப்ப வந்து எல்லா ஜனங்களும் இல்லத்தை விரும்புதல் சொன்னா அதுல சில காரியங்களும் நடந்ததுதான். ஆனா இப்படி உணர்த்தப்பட்டு நான் தேவனுக்காக பிரகாசிப்பேன் என்று வருவார்கள் என்றால் கர்த்தர் ஸ்டுட்கார்ட்ல இந்த ஜெர்மன் தேசத்திலே எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஆகவே மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. வசனத்தை வாசனம் நீதிமொழியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி, மனுஷனுக்கு ஒரு ஆவி கொடுக்கும், அது கர்த்தர் தந்த தீபம். அந்த தீபம் ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னா ஒரு மெழுகுதிரி எரிக்க வேணும்னா அந்த மெழுகு வேணும், திரி வேண்டும். ஒரு தீபம் எரிய வேணும்னா திரி வேண்டும், எண்ணெய் வேண்டும். அவை பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசனம் நம்முடைய ஆவியில கலக்கும் பொழுது நாம் ஒளியாக மாற முடியும். அல்லது சொல்ற நாம் மங்கி எரியும் திரிய அணையாமலும் நெருங்க நாணலை முறியாமல் விழிப்புகள் நான் சொல்கிறாரே. ஆகவே நாங்கள் எங்களுடைய ஆவி கர்த்தர் தந்த ஒரு தீபம் இருக்கிறது, அதை அணைய விடக்கூடாது. பரிசுத்த ஆவியாருடைய எண்ணெய் அபிஷேகம் தேவனுடைய வல்லமை நாங்கள் பெற்றவர்களாக மாறும் பொழுது நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்படும் பொழுது நாங்கள் எடுத்து பிரகாசிக்க அது உதவி செய்கிறது. மனசனோட ஆவி கர்த்தர் வந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவர்கள் ஆராய்ந்து பார்க்கும். ஆகவே இந்த ஒரு மெழுகுவர்த்தி எப்படி ஒளி கொடுக்கிறதோ சொல்வார்கள், அந்த மெழுகுவர்த்தியானது தன்னையே ஒழுக்கி மற்றவருக்கு வெளிச்சம் கொடுக்குது. அப்பாங்க மெழுகுவர்த்தி என்று சொல்லும் பொழுதுதான் ஞாபகம் இருந்தது. நம்முடைய ஆந்திரா திருச்சபையில் இருந்த ஐக்கியத்தில் எங்கே போனாலும் மெழுகுதிரி கொடுத்துருவோம். மெழுகுதிரி கொடுத்து அந்த போனா மெழுகுதிரி. அப்போ நாங்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இந்த ஒரு நண்பர் வந்து இந்த எலக்ட்ரிக் வேலை செய்வோம், அவருக்கு பின்னால செய்யும். அப்போ எலக்ட்ரிக் வேலை கற்றுக்கொள்ளணும்னு அவருக்கு முன்னாடி எலக்ட்ரிக் எனக்கு ஷார்ட் அடிச்சபடியே எனக்கு பயத்தில் போக முடியாது சொல்லி கொடுத்துருவா மட்டும்தான் இது பயத்தோட அவருக்கு பின்னாலே போகும். வேலை ஒன்றும் கிடைக்கவில்லை, படிக்க வாழ்வு வேறு. அப்போ உங்கள் பாரிப்பாயன் இடம் வந்து கோயிலை கண்ட எங்களோட பக்தி நாங்கள் கோயிலுக்கு போனால் எங்களை கண்டாலும் அதை ஊற்றி தான் போவோம். அப்போ கோயிலுக்கு போயிட்டோம், கோயிலுக்கு போய் நாங்கள் மண்டாடுவோம். மண்டாடி போனால் வேலை கிடைக்கும். போனால் சொல்கிறேன், நான் சரியான ஜோக் சொல்கிறேன். 75 அந்த நேரத்தில் 75 ரூபாய் இருந்து 75 ரூபாய்க்கு முழுதுரி பண்ணிட்டோம். வீட்டுக்கு ஒரு முழுதுரி வண்டி கொடுத்து போட்டு சொன்னோம். இப்போ 75 ரூபாய்க்கு முழுதுரி வண்டி கொடுத்திருக்கிறோம். அடுத்த கிழமை வேலை தரோம். இப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க. இந்த முழுதுரியை கொடுத்து வச்சா அங்கே குடியக்கரசி நூற்று போட்டு வேற இடத்துல இடம் தேவை எனக்கு அது நூற்று போட்டு அது பேர் பிசினஸா போகும். அப்ப ஆண்டவர் எங்களை ஒளியாக வைத்திருக்கிறார். நாங்கள் போய் ஆண்டவருக்கு அவர் ஒளியா இருக்கிறார், நானே மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார். அவருக்கு போய் நாங்கள் விளக்கு கொடுத்துறோம். விளக்கு கொடுத்து எங்களை கோடை பார்த்தீங்கன்னா சுகத்தை வச்சு கண்ணாடி ஒட்டி விட்டோம். இப்போ நான் சுத்திக்கிறோம் அதே வச்சு அதே வாய் பேசாது, அதுக்கு வச்சு சுற்றி வர கண்ணாடி கூட்டுக்கு வச்சு அடைச்சி வச்சிருக்கோம். ஆனால் அது தீபம் ஒன்று வச்சிருக்கோம். தீபம் வச்சு பார்த்தோம், இது நெருப்பு சுடுமன்றதுக்காக லைட்ல வரும், அதுக்கு கஷ்டம் இருக்கு. அப்போ கொஞ்சம் அறிவில்லாம செய்தோமா இந்த நாட்களில் நான் எங்களை தராண்டவர்
எழும்பி பிரகாசியும் ஒளி வந்து. நீ மலைமேல் உள்ள பட்டணம், மலைமேல் உள்ள பட்டணம், மலை எழுந்து ஒளி வீசு. நாங்கள் ஒளி வீச முடியாத ஆண்டவர்களை படைத்திருக்கிறார். சில பேர் வாழ்க்கை சொல்வார், அவர் மெழுகுவர்த்தியை போல தண்ணியை உருக்கி மற்றவர்களுக்கு நல்லது செய்தார் என்ற உதாரணமாக சொல்வார். ஆனால் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது இயேசு தன்னைத்தான சிலுவை எனக்காக உங்களுக்காக மரித்தார். அவர்தான் ஒரு தியாகம். அவருக்கு ஒளிதானே மெய்யான ஒளி என்பதை நிரூபித்தார். அவர் அந்த ஒளியை பெற்று சொல்ற, நீங்கள் எல்லோரும் ஜுவாலைகளாக இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவர் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னபடினாலே தேவ அக்கினி நமக்குள்ள வர வேண்டும். அந்நிய அக்கினி நமக்கு தேவை. பாதாளத்தில் வேறுகிற அக்கினியை நம்மை அழித்துவிடும். ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது தேவனுடைய அக்கினியை நாங்கள் பெற வேண்டும் சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வாழ்ச்சியோடு கேட்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறார். அவங்க எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அழியும் ஆத்துமாக்கள் எங்கள் பாரம், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது எங்கள் தரிசனம், எழுப்புதல் எங்கள் ஏக்கம், அக்கினி எங்கள் தாகம், இப்படியா இருக்க வேண்டும். அவை அழிகிற ஆத்துமாக்கள் தரிசனம் என்றால் நம்முடைய ஊழியம் என்றால் என்ன? நம்முடைய அழியும் ஆத்துமாக்கள் என்னுடைய பாரமாக அமைய வேண்டும். அநேகர் ஆசீர்வதிக்கப்படும். சுப்பாட்ட நடத்தப்படுறோம்னா நான் சொன்னேன், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அநேகர் இருளில் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி அவர்கள் எந்த பிரிவினராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் ஒரு விடுதலை வேண்டும் அவர்களுக்கு. ஆகவே அந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி நேற்று நல்ல செய்திகளை கேட்டோம். அநேக ஓடி தெரிந்து சுவிசேஷம் அறிவித்து அநேக முதுவையை கொண்டு வருவோம் என்று நேற்று கூடி எடுத்து சொன்னார்கள். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம், புதியவர்கள் வர இருக்கிறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆகவே புதியவர் மட்டுமல்ல, அந்த இடத்திற்கு விசுவாசிகள் ஒன்று கூட வேண்டும். ஒன்று கூடி வரும்பொழுதுதான் இந்த நரிகள் வால் கட்டப்பட்ட மாதிரி கட்டப்பட்டு தீப்பந்தத்தை கொளுத்து விட்டார். அவர்கள் புறப்பட்டு அங்கே இங்கு ஓடி தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுவார்கள். ஆகவே எழுப்புவதற்கு ஏற்க அக்கினி எங்கள் தார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட செயல்படுவோம். கர்த்தர் புதியவர்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே இந்த அக்கினி ஜுவாலை என்று சொன்னாலே அக்கினி தீப்பிழம்பு, அது ஒரு வடிவான தீப்பிழம்பு. ஆகவேதான் பரிசுத்தாக வரும் பொழுது அக்கினி மகிமா நாவும் கூட நாவை சுத்திகரித்தார். அவர் எழுந்து போர் கிருபையா பாசிகளை மாற்றினார். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். ஆகவே இந்த அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் தேவனுடைய நாமம் மகிமைக்காக தேவனுடைய கடைசி அவருடைய வருகை இருக்கிறது, கடைசி மூச்சாளவும் அவருக்காக ஓடுவோம். அணையும் ஆத்துமாக்கள் பாரமாக மாறட்டும், அநேக ஆசீர்வதிக்கப்பட தரிசனமாக மாறட்டும். ஆகவே எழுப்புதல் என்று ஏக்கமாக இருக்கட்டும், அக்கினி எங்கள் தாகமாக இருக்கட்டும். ஆகவே இந்த நாட்களில் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோண்டி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோண்டி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், என்று எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும்.
வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகள் போல இறங்கி வந்தியே உம்மையா. அக்கினி நெருப்பான புத்தகர் மேலே இறங்கி வந்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் கரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் கரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, எங்களை நிரப்பும் ஆவியினார், எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அப்படியா நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆதி அப்போஸ்தலர் நடக்க சொன்னபடி அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோம். தேவன் நம்மை சுத்திகரித்து சுட்டெரித்து, ஆகவே நம் நடுவே பற்றி எறிகிற அக்கினியை குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே முற்றடி நடுவிலே தோன்றின தேவன் நம் மீது தோன்றுவார். ஆகவே ஒவ்வொருவரையும் அவர் அக்கினி ஜுவாலையாக மாற்றி அனுப்ப விரும்புகிறார். ஆகவே அக்கினி நாவுகள் நமக்குள்ள அமரட்டும். நாங்கள் இழந்து பிரகாசிப்போம், சுடர்களைப் போல நாங்கள் இழம்பி பிரகாசிப்போம் என்று முடிவெடுத்தவர்களாக அநேகரை சுட்டரிக்க, அநேகரை பற்றி பிடிக்க, எனக்குள்ளே இருக்கிற அக்கினி அநேகரை பற்றி பிடிக்கும்படியாக நாம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் உடைய பிரசன்னம் தேவை. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அந்த தீ அணையாமல் இருக்க வேண்டும் சொன்னால் எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும், அபிஷேக தைலம் ஊற்றப்பட வேண்டும். அப்படி ஊற்றப்பட்டு நாங்கள் சுட வேண்டிய எரிவோம். மங்கிய எரிய தீவியை அணையாமல் நெருந்த நாடலை முறியாமல் இருக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் மங்கி எறிய விடமாட்டார். அவர் இழைந்து பிரகாசிக்க செய்வார். நெருந்த நாடலை முறிக்காத தேவனம் நம்மோடு கூட வருகிற தேவன். அல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாவாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க
அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறிக்கு தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறிக்கு தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நாம் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நாம் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தேவி ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆண்டவரே, நாங்கள் தாகமாக இருக்கிறோம். அக்கினியே எங்கள் தாகமாக இருக்கிறது. உங்கள் அக்கினியை பொழியும் ஆண்டவரே. நாம் வழி மாறி கீழ்த்தட்டுகள் படுத்தால் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்கிறது வரப்பா. இந்த வேளையிலும் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் நாங்கள் ஜுவாலிக்கிறவர்களாக உலகத்துக்கு ஒளியாக எங்களை நீங்கள் பொன்னாக மாற்ற விரும்புகிறீர்கள். ஆகவே நம்முடைய பாவக்கரைகள் எல்லாம் நீக்கி எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும். எங்களுக்கு வந்த சோதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, அது ஒன்றும் அவித்து போகாது. கர்த்தாவே, உங்களுடைய அக்கினி எங்களை சுட்டரிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் மேல் வந்து அமரும். உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீங்க குணமாக்கும். தேவ வல்லமை நான் அடைக்கட்டும். இந்த இடத்துல வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்தும். மீண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சனிக்கிழமை நடக்க போற இந்த ஆராதனை அக்கினி ஜுவாலை ஜனங்கள் மக்களை கிருபை செய்யும். தேவ நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக அநேகரை எதிர்பார்க்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும். அநேகர் உயிர் மீட்சி அடைய கிருபை செய்யும். தேவன் தாம் அப்படி செய்வதற்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வரும் பொழுது கூட இருக்கு, போகும் பொழுது கூட இருக்க ஒரு மாற்று உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம் எல்லோரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களும் பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும்
பரிசுத்த ஆவியான அன்பின் ஐக்கியமும் நம் மனதோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.